ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அபிராமி சேகர். வார பலன்களில் நம்ம ஜூலை 28ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரைக்கும், அதாவது நம்முடைய பலன் ஒரு செவ்வாய்க்கிழமையில் ஆரம்பித்து ஒரு திங்கட்கிழமை வரைக்குமான பலன்கள் எப்படி இருக்கும், 12 ராசியில் பிறந்தவங்களுக்கு அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்களுடைய நிலைமை என்னங்கிறத பார்த்துருவோம். அப்படி பார்க்குற போது ரிஷபராசியில் செவ்வாய், மிதுன ராசியில் புதன், கடகராசியில் சூரியன் குரு, சிம்ம ராசியில் கேது, கன்னி ராசியில் சுக்கிரன், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி பகவான் இந்த வாரம் வக்ரகதியாக ஆகிறாரு. ஆக இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம், இவங்களுக்குன்னு பார்வை இருக்குது. இவங்க பார்க்கக்கூடிய பார்வை, இவங்க எந்த நட்சத்திரத்தின் வழியாக நமக்கு பலன் செய்ய போகிறாங்க, இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் 12 ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். மேசராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த வாரம்? இந்த வாரம் போன வாரம் மாதிரியே உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 2ஆம் இடத்துல தன்னுடைய நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறது வருமானத்தை கொடுக்கும். அதே சமயத்தில் சனி 12ல் இருக்கிறது செலவினங்களையும் உண்டு. எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் நார்மலாக தான் இருக்குது. பிஸ்னஸில் பெரிய லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. அதனால் இந்த வாரம் யாரெல்லாம் தொழில் பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த பிஸ்னஸில் ஏதாவது முதலீடு பண்ணணும்னு நினச்சா அடக்கி வாசிங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணுறது ஏதோ ஒரு விதத்தில் லாப நோக்கத்தின் அடிப்படையில் தான். அந்த லாபம் நமக்கு கைக்கு வர்றதில் நிறைய தடைகள். அது மட்டும் இல்லை, பிஸ்னஸில் நீங்கள் யாரோடையாவது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காக உழைக்க வேண்டிய சூழ்நிலை, பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன், உங்கள்கிட்ட கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் வேலை இல்லைங்கிற சுச்சுவேஷன் இல்லை. ஏன்னா உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறார். பட் உங்களுடைய சர்வீஸ்க்குரிய புதன் குருவுடைய இருக்கிறதுனால, குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால, குரு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். திருப்தியற்ற மனநிலை என்பது வேலையில் இருக்குது. அதனால் நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் அதை ரசித்து பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல குரு பார்க்குறது ஒரு கடன் அடைக்கிறதுக்கு ஒரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இந்த வாரம் உண்டு. யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுத்தீங்கன்னா பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க. பட் இன்னொரு பக்கம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். நீங்கள் எது புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்க இந்த வாரம் அடக்கி வாசிங்க. இந்த வாரத்தில் பெரிய மனிதர்களுடைய தொடர்பை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு அது அமைவதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. குறிப்பாக உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் நன்மை. ஸோ இந்த வாரத்தில் முருகப்பெருமானையும் ஆஞ்சநேயரையும் நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடம் அப்படின்னாலே மகிழ்ச்சின்னு அர்த்தம், சந்தோஷம்னு அர்த்தம், என்டர்டைன்மெண்ட்னு அர்த்தம். ஸோ இந்த வாரம் எதிர்பாராத டூர், ட்ராவல் இருக்குது. அல்லது யார் வீட்டுக்காக கெஸ்ட்டு நீங்கள் போவீங்க, அல்லது கெஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. ஸோ இது எல்லாமே இந்த வாரம் நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ரொம்ப நாளாக உங்களுக்கு நோய் இருக்குது, கிரானிக்காக தீர்க்க முடியாத வியாதி இருக்குங்கிறவங்களுக்கு நோயிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு நிறைய இந்த வாரம் உண்டு. ஒருவேளை கடனும் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கடன் குறைவதற்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தால் பிஸ்னஸ் எப்படி இருக்குது, பிஸ்னஸ் பரவாயில்ல, பிஸ்னஸ் இல்லைங்கிற சுச்சுவேஷன் இல்லை, லாபம் இல்லாமல் இல்லை, ஆனாலும் பிஸ்னஸில் தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணிங்களோ அந்த பிஸ்னஸை விட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலைகள் இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய ஜாப், ப்ரொஃபஷன், கரியரை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இல்லை. பார்க்கும் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது. வேலையை விட்டு வெளியில் வர்றதுக்கோ அல்லது வெளியேற்றப்படுவதற்கோ வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதனால் வேலையில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா நல்லதொரு புகழ், அதன் மூலமாக வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இருக்குது.
இந்த வாரத்தில் யூக வணிகங்கள் எதுவாக இருந்தாலும், அது ரேஸாக இருந்தாலும் சரி, லாட்ரி டிக்கெட் வாங்குறதாக இருந்தாலும் சரி, ட்ரேடிங் பண்ணுறதாக இருந்தாலும் சரி, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாக இருந்தாலும் சரி, கேசினோவில் ஏதாவது விளையாடுறதாக இருந்தாலும் சரி. ஸோ யூக வணிகங்கள் எனி ஸ்பெக்குலேஷன் உங்களுக்கு இந்த வாரம் ஃபேவரபுளாக இருக்கும். ஸோ நீங்கள் மினிமமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடும். ஸோ இந்த வாரம் ஆஞ்சநேயரையும் பைரவரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு பரவாயில்ல. உங்களுடைய சர்வீஸ் தரத்தை குரு பார்க்குறாரு, செவ்வாய் பார்க்குறாரு. ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். வேலையில் மினிமமாக நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ, ஒரு ப்ரொமோஷன், ஒரு இன்க்ரிமெண்ட்டு, இன்சென்டிவு, போனஸ்ஸு அல்லது ஹைக்கு, இதில் ஏதோ ஒன்று உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகிறதுக்கு அல்லது மானிட்டரி பெனிஃபிட் கிடைப்பதற்கு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் புதுசாக யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்களோ, கண்டிப்பாக அது அமைவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது இல்லாமல் யாரெல்லாம் பெரிய லெவலில் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ, உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது. இந்த வாரம் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ, இது ஆடி மாதமாக இருந்தாலும் அதுலேயும் ஆடி 18 வரைக்கும் வருது. இந்த வாரம் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான சுச்சுவேஷன் இருக்குது. பட் உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகல நிறைய ஸ்ட்ரகிள் உண்டு. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ், செல்வம், செல்வாக்கு கூடும். ஸோ இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார சூழ்நிலைகள் பரவாயில்ல. கையில் பணம், தனம், மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது. யாருடைய பணத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு ஏர்னிங் என்பது இருக்குது. குறிப்பாக நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, அரசியலில் இருக்கிறவங்களுக்கு ஏற்றம், முன்னேற்றம், சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு, மரியாதை, இது அத்தனையும் கூடும். ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் முருகனையும் துர்க்கையும் நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. ஸோ இந்த வாரம் ரொம்ப நாளாக குழந்தையை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்பு, குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் நிம்மதி, அவர்களால் சந்தோஷம், இது அத்தனையும் இருக்குது. ரொம்ப நாளாக குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஸோ இந்த வாரம் ரொம்ப நாளாக நிறைவேறாத உங்களுடைய பிரார்த்தனைகள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக நடக்கும் அல்லது நிறைவேறும். எதிர்பாராத ஆலய தரிசனம் போகிறதுக்கு அல்லது தெய்வ தரிசனம் வழிபாடு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையா உண்டு. ஸோ இந்த வாரத்தில் ஆடி 18 வரைக்கும் இருக்குது. குடும்பத்தில் நல்லது நடப்பதற்கான சூழ்நிலைகள் ஆட்டோமேட்டிக்காக உருவாகும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நம்முடைய ஜாப், ப்ரொஃபஷன், கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது சனி பகவான் இருக்கார். ஏதாவது ஒரு வேலை, வருமானம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் வேலையில் மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்களோ கண்டிப்பாக நடக்கும். வேலை மாற்றம், இடமாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. யாரெல்லாம் வேலையில் மாற்றத்தை பெருசாக எதிர்பார்க்குறீங்களோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது. பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்க. ஸோ கடகராசியில் பிறந்த உங்களுக்கு ஆண் நண்பர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். அது இல்லாமல் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம், வருமானம், சம்பாத்தியங்கள், இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குது, சேல் ஆகாமல் இருக்குது, நல்ல வழிக்கு போகாமல் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ, இந்த வாரத்தில் ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு அல்லது அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சூழ்நிலைகள் அல்லது அட்வான்ஸ் போடுறதுக்கான சுச்சுவேஷன், இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ கடக ராசியில் பிறந்த உங்களுக்கு வேலையில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் துர்க்கையும் பைரவரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம்.
அப்படி பார்க்குற போது முயற்சிகள் ஓரளவுக்கு சுமாராக இருக்குது. அதனால் புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. நெருங்கிய உறவுகளை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலம், அல்லது உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அல்லது உறவுகளுக்காக செலவு பண்ண வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. அதுக்காகவும் தேவையற்ற செலவினங்கள் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பெரிய லாபம் வருமானம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்கன்னா உங்களுடைய உற்பத்தி தகுந்த சேல்ஸு, அதுக்கு தகுந்த லாபம் கண்டிப்பாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அது இல்லாமல் இந்த வாரம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன் கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். வேலை இருக்குது, வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. ஸோ உங்கள் வேலையில் உங்களுடைய கொலீக்ஸ், உங்களுடைய சுப்பீரியர், உங்களுடைய சபார்டினேட் யாருமே பெருசாக கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் இல்லை. அதனால் வேலையில் எஃபர்ட் கொடுங்க, வேலையில் நீங்களே ஷோலா பண்ணுங்கள், யாரையும் டிபெண்ட் பண்ணி இந்த வாரம் இருக்காதீங்க. ஸோ இந்த வாரம் கடன் வாங்கினீங்கன்னா தொடர்ச்சியாக கடனை கட்டிக்கிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. இல்லை கடன் வாங்குறத அவாய்ட் பண்ணுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. இந்த வாரம் நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம், லாபம் கைக்கு வரதெல்லாம் தடை இருக்குது. அதனால் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள். உங்களுடைய மன வாழ்க்கை, கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரம் மேரிட்டல் லைஃப்பில் கவனம். ஸோ எது எப்படி இருந்தாலும் ஒரு பக்கம் உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் கூடும், கவர்மெண்ட்டால் நன்மைகள் ஏற்படும், பெரிய மனிதர்களுடைய தொடர்பை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு அது அமைவதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் மூத்த சகோதரர்களால் நமக்கு தேவையற்ற செலவினங்கள் அல்லது சகோதரிகளை பெற்று பிரிவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா இந்த வாரம் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க. அது இல்லாமல் பிஆருக்கோ, க்ரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் பிரம்மாவையும் மகாலட்சுமியும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் வருமானங்கள், சம்பாத்தியங்கள் அதிகமாக இருந்தாலும் செலவுகளும் கூடும். இந்த வாரத்தில் எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ் இந்த வாரம் கூடுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. பெரிய மனிதர்களுடைய தொடர்பை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வாரம் பெருசாக நான் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, பெரிய லெவலில் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணுறவங்களுக்கு, என்டர்பிரனராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் லாபகரமாக இருக்குது. சொந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கான லாபம் கைக்கு பணமாகவோ பொருளாகவோ தனமாகவோ வர்றதுக்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாக இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு எதிர்பாராத விதமாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். உங்களுடைய கெரியரில் நீங்கள் எஃபர்ட் எடுக்க வேண்டிய காலம், எஃபர்ட்டு கொடுக்க வேண்டிய காலகட்டங்கள் நிறைய உண்டு. இந்த வாரம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. உங்களுடைய பிஸ்னஸ் இந்த வாரம் நல்ல லாபத்தை கொடுக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய 5ஆம் இடத்தை குரு பார்க்குறது உங்களுக்கு இந்த வாரம் எதிர்பாராத லாபம், வருமானம், சம்பாத்தியம் இருக்குது. எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட், டூர் இருக்குது. எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் விவசாயத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னா மகசூல் இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்களோ வாய்ப்புகள் உண்டு. சொந்தமாக இடம் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு, வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு, அல்லது லேண்டு வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு, நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு, அல்லது பழைய பொருட்களை கொடுத்துட்டு புதுசாக பொருட்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சவங்களுக்கு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் அதிகமாக உண்டு. ஸோ இந்த வாரத்தில் விநாயகரையும்
பெருமாளையும் நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு யாரெல்லாம் வெளியூரில், வெளிநாட்டில், வெளி மாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, பிஸ்னஸை பெருசாக டெவலப் பண்ணணும், எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அல்லது எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. இதையெல்லாம் செயல்படுத்துவதற்கு பொருளாதார சூழ்நிலைகள், பண வசதிகள் இருக்கான்னா கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். அதே சமயத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். சனி பகவான் பார்க்கறது. தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க, யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அடக்கி வாசிங்க. ஸோ இந்த வாரத்தில் எதிர்பாராத வருமானம், சம்பாத்தியங்கள் இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுங்க. ஏன்னா சனி பகவான் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறதுனால ஒரு தடவைக்கு 2 தடவை முயற்சி பண்ணால் மட்டும்தான் அந்த காரியங்கள் பெரிய லெவலில் உங்களுக்கு கைகூடும். ஸோ இந்த வாரத்தில் பெருசாக யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, இம்போர்ட் பண்ணி உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் வராமல் இருக்கோ இந்த வாரம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் அந்தஸ்து, புகழ், கௌரவம் உங்களுக்கு கூடுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், நற்பலன்கள் அத்தனையும் உண்டு. ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த வாரத்தில் உங்களுக்கு மூத்த சகோதரன் அல்லது சகோதரி இருந்தால் அவர்களால் நன்மை, அவர்களால் நற்பலன்கள் அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாக வேண்டாம், நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே நல்ல ரிட்டர்ன்ஸை இந்த வாரம் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த வாரத்தில் சில முடிவுகளை துணிஞ்சு எடுங்க, சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள், சுறுசுறுப்பாக இருங்க. இது இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த வாரம் கருடாழ்வாரையும் குறிப்பாக நந்தியம் பெருமானையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்கள் ராசியை உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பார்க்குறாரு. உங்கள் தனஸ்தானத்தையும் பார்க்குறது. தைரியம், தன்னம்பிக்கை பெருசாக இருக்குது. யாரெல்லாம் பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ அதன் மூலமாக வருமானங்கள் இது அத்தனையும் இருக்குது. இந்த வாரம் முயற்சிகள் பண்ணக்கூடிய காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். உங்களுடைய எண்ணங்கள் செயலாக்கம் பெறும். நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் கொடுத்து என்னெல்லாம் முடிக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களோ அது அத்தனையும் நடக்கும். எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. உங்களுடைய ப்ராஜெக்ட் என்னவோ அது லைஃப்பில் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம், அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. புதுசாக உங்களுக்கு காதல் விஷயங்கள், நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு, உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி பின்னாடி மேரேஜில் முடிவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் பெரிய லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லை, பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்களும் லாபத்தை அடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய மேரிட்டல் லைஃப் ஹாப்பி மேரிட் லைஃபாக இருப்பதற்கான சூழ்நிலைகள், பிரிஞ்சு போன ரிலேஷன்ஷிப் மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. ஸோ வேலையில் எஃபர்ட் கொடுங்க. உங்களுக்கான உழைப்பு, நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் உண்டு. ஆக விருச்சிக ராசியில் பிறந்த நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலையை ரசித்து பாருங்கள். மற்றவங்க சொல்கிறத கேளுங்க. உங்களுடைய சுப்பீரியர் சொல்கிறதுக்கு ஒபே பண்ணுங்கள். சபார்டினேட்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு இருங்க. இதெல்லாம் இந்த வாரம் முக்கியம். இல்லைன்னா நம்ம பார்க்கும் வேலையை விட வேண்டிய சூழ்நிலை அல்லது வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுடைய ஜாபில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ பரவாயில்ல. ஸோ இந்த வாரம் முழுவதுமே பெரிய லெவலில் ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். நார்மலாக பண்ணுங்கள். விட்டதை பிடிக்கணும் நினைக்காதீங்க. அதற்கான வாரமாக இந்த வாரம் இல்லை. யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க தாராளமாக பண்ணுங்கள். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் சாதகமாக இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து, புகழ் கூடும். ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் நரசிம்மரையும் பைரவரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு 8ஆம் இடத்துல இருக்கார்.
8ல் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்குறது. உங்களுக்கு இந்த வாரத்தில் ஏதாவது வராத பணங்கள் எதுவும் இருக்கா? கண்டிப்பாக வந்துடும். குறிப்பாக யாருக்கெல்லாம் முன்னோருடைய சொத்து இருந்து வரலையோ, எதிர்பாராத விதமாக வர்றதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. எல்லாருக்குமே முன்னோருடைய சொத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர்களுக்கு கணவன் மூலமாக, மனைவி மூலமாக பண வரவு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுவும் இல்லாதவங்களுக்கு வராத பணங்கள், ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய பென்ஷன் பணம், பிஎஃப் பணம், கிராஜுவேட்டி பணம், இன்சூரன்ஸ் பணம், டிவிடெண்ட் பணம், இப்படி எதாக இருந்தாலும் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா, விவசாயம் உங்களுக்கு சுமாராக தான் இருக்குது. பெரிய லெவலில் நீங்கள் மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் இருக்கீங்க அல்லது ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க, உங்களுக்கு உற்பத்தி தந்து சேல்ஸ் இருக்க வழியாக லாபம் கைக்கு வரதில் தடை, இவ்வளவும் இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த வாரம் முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கார். ஸோ நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுவீங்க. எந்த முயற்சி பண்ணுறதாக இருந்தாலும் தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் செயல்படுங்க. ஏன்னா உங்களுக்கு தேடுதல் என்பது பெரிய லெவலில் இருக்கும். பெரிய லெவலில் நீங்கள் அத்தனை விதமான தகவல் தொடர்பையும் சோசியல் மீடியாவை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, இது அத்தனையும் தனு ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பெருசாக இல்லை. பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். பெருசாக லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், லாபம் கைக்கு வர்றதில் தடை இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணவங்களுக்கு பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. இந்த வாரத்தில் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. இந்த வாரம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குது? உங்களுடைய ப்ரொஃபஷன் கரியர் பரவாயில்ல. நீங்கள் யாரும் ஐடியலாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் இல்லை. ஆனாலும் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பெரிய லெவலில் சுப்பீரியர் உங்களுக்கு ஒபே பண்ணுறதுக்கு, சுப்பீரியரை அவங்க சொல்கிறத கேட்டு ஒபே பண்ணுங்கள், இல்லைன்னா ஸ்ட்ரகிள் இருக்குது. இந்த வாரத்தில் சிவனையும் மகாலட்சுமியும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இந்த வாரம் வருமானங்கள் உங்களுக்கு பரவாயில்ல. உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை தீர்ப்பதற்கு இறைவன் யாரையாவது அனுப்புவார். அது இந்த வாரம் நடக்கும். இந்த வாரத்தில் தேவையற்ற குழப்பங்கள், தேவையற்ற எண்ணங்கள், தேவையற்ற சிந்தனைகள் வேண்டாம். சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள். சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க. எதையெல்லாம் உங்களுக்கு தெரியும், எதெல்லாம் முதல்ல செய்யணும், எதையெல்லாம் ரெண்டாவது செய்யணும்னு அதை லிஸ்ட் அவுட் பண்ணி கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் பரவாயில்ல. உங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இந்த வாரம் இருக்குது. கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து கிடைக்கும். உங்களுக்கு பெரிய லெவலில் ஷேரில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். இந்த வாரம் எவ்வளோக்கு நீங்கள் வாழ்க்கையில் தேடுதல் என்பதை வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க. வருமானங்கள் உங்களுக்கு கூடுதல், அதற்கு மேலே செலவுகள் அதிகரிப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய ஜாப், ப்ரொஃபஷன், கெரியரில் எஃபர்ட் கொடுங்க. உங்களுடைய கொலீக்ஸ், உங்களுடைய சுப்பீரியர், உங்களுடைய சப்பார்டினேட் எல்லோருமே ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வேலையில், ஜாபில் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு அல்லது இம்போர்ட் பண்ணவங்களுக்கு உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதியில் அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் கண்டிப்பாக வரும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு நீங்கள் எந்த விஷயங்களில் எஃபர்ட் கொடுக்குறீங்களோ நல்லா இருக்குது. ஹையர் ஸ்டடி நல்லா இருக்குது. பாஸ்போர்ட், வீசா வராதவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. உங்களுடைய குழந்தைகளால் நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம் அத்தனையும் இருக்குது. உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம், குறிப்பாக உங்களுடைய மூத்த சகோதரர்களால் நன்மைகள், இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. மகர ராசியில் பிறந்த நீங்கள் இந்த வாரம் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, திரும்ப வராது. உங்களுடைய ஹெல்த் பாயிண்டில் கவனமாக இருங்க. எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, டூர், ட்ராவல் இருக்குது. புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் ப்ராப்பர்ட்டி விற்கணுங்கிறவங்களுக்கு விற்பதற்கான சூழ்நிலைகள் இதுவும் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரம் விநாயகரையும் அம்பாளையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க.
கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கார். வருமானங்கள் சம்பாத்தியங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் பேச்சு தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ அதன் மூலமாக ஏர்னிங் அத்தனையும் இருக்குது. நல்ல வேலையாட்களை திறமையான தொழிலாளர்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு ஸ்கில்டு லேபர்ஸ் அமைவாங்க. ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரிய லெவலில் வழக்குகள் இருந்தால் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள், வழக்குகளில் நீங்கள் வெற்றி அடைவதற்கான சூழ்நிலைகள் அல்லது விடுபடுவதற்கான வாய்ப்பு, இதெல்லாம் இந்த வாரம் இருக்குது. ரொம்ப நாளாக நான் இன்டர்ன்ஷிப் எதிர்பார்க்குறவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைக்கும். ஸ்காலர்ஷிப் எதிர்பார்த்துருக்கிறவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் இருக்குது. உங்களுடைய டைரக்ட் இன்டைரக்ட் எனிமீஸ் அத்தனை பேரையும் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள், இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க, ரொம்ப முக்கியம். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம், பட் நீங்களும் பார்ட்னரும் லாபத்தை அடைவதற்கான வாய்ப்பு, இதெல்லாம் இந்த வாரம் உண்டு. உங்களுடைய மன வாழ்க்கை இந்த வாரம் ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும். ஸோ யாரெல்லாம் பிரிவை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ கண்டிப்பாக பிரிவு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறையும். ஸோ எது எப்படி இருந்தாலும் அந்தஸ்து புகழ் கௌரவம் கூடும். உங்களுக்கு வயதுக்கு மூத்த நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம், அவர்களுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு சிறப்பாக அமைவதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் இருக்குது. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பிஸ்னஸ் நார்மல். உங்களுடைய வேலை வாய்ப்புகள் பிரமாதமாக இருக்குது. வேலையில் பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்குறவங்க, ரோல் மாறணும்னு நினைக்கிறவங்க, இன்னர் சேஞ்சாக ஆகணும்னு நினைக்கிறவங்க, ப்ராஜெக்ட் மாறணும்னு நினைக்கிறவங்க, டீம் மாறணும்னு நினைக்கிறவங்க, இந்த மாற்றங்கள் இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் உண்டு. ஆக கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் மகாலட்சுமியும் குறிப்பாக சிவனையும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மீனராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் குரு 5ஆம் இடத்துல சூரியனோடு இருக்கார். உங்களுக்கு கிரானிக்காக ஏதாவது நோய் இருந்தால் நோய் குணமாகும். சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரை அளவுகள் குறையும் இந்த வாரம். கடன் இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் கடன் குறைவதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. வெளியூரில் வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க தாராளமாக இந்த வாரம் பண்ணுங்கள். ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. எது எப்படி இருந்தாலும் உங்களோட ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஓரளவுக்கு பரவாயில்ல. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக மூவ் பண்ணுங்கள். உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் புகழ் செல்வம் செல்வாக்கு கூடும். நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த வாரம் பிஸ்னஸ் பெரிய ப்ராஃபிட்டபுளாக இல்லை. நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டை சொந்த பிஸ்னஸில் பார்த்து பண்ணுங்கள். ஒருவேளை உங்கள்கிட்ட நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டம் அடைவீங்க, அல்லது பார்ட்னருக்காக உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. உங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இந்த வாரம் இருக்கும். வேலை வாய்ப்புகளில் கவனமாக இருங்க. பார்க்கும் வேலையை விட வேண்டிய சூழ்நிலையை வெளியேற்றப்படுவதற்கான சூழ்நிலைகள் நிறையா இருக்குது. எதிர்பாராத விதமாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் ஏற்படும். ஸோ இந்த வாரத்தில் விநாயகரையும் நரசிம்மரையும் நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம்.